கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேரை இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்குமாரா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வாக்குமாரா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வானப்பராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. கிருபாசனபதியே, நின் கிருபையில் நிலைத்திடுவே, கிருபாசனபதியே, நின் கிருபையில் நிலைத்திடுவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கிருபையில் நின்றிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே, என் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே.
தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. ஆவியினாலே உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் மச்சிலே. வானபராபரனே இப்போ வாரும் மச்சிலே. வந்து நின் திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின் திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் மச்சிலே. வானபராபரனே இப்போ வாரும் மச்சிலே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் என்னை மறக்கவில்லை. ஆவியினால் என் உள்ளம் எழும்பிட அக்கினி ஊற்றும் ஐயா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா, எழுந்து வாரும் ஐயா. கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இப்பொழுது இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் ஆசீர்வாத ஜெப நேரத்தில் உம்மை அழைக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளும், எழுந்தருளும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் எழுந்தருளும். என் வார்த்தைகளை தூரத்திலும் பக்கத்திலும் இருந்து கேட்டு கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் இருதயத்திலும் எழுந்தருளும், இப்பொழுது எழுந்தருளும். உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகில் யாரும் இல்லை, உமக்கு மட்டுமே அது தெரியும். இருதயங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் அறிந்திருக்க தெய்வமே, எங்கள் உள்ளமெல்லாம் நீர் இருக்கிறீர் என்பது உமக்கு தெரிய வருமானால் இப்பொழுது உம்முடைய அற்புதமான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். பரிசுத்தாவின் பரிபூர்ணமான ஆள்கை கொடுக்கிறேன். நேசனை மறைத்திரளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும்
உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 92:10 வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். எப்படி? புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். மரங்களில் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. இதில் வைரம்பாஞ்ச மரம்னு 2-3 கேரக்டர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் ஈட்டிக்கு என்ன தோதகத்தி அப்படிம்பாங்க, ரோஸ்வுட் இங்கிலீஷில், தமிழ்லேயும் தோதகத்தி தானே, தோதகத்தி, கேதுரு என்ன. அப்போ ஈட்டி நமக்கு தெரிஞ்ச மரத்தில் இதுக்கு மேலேயும் பெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தேக்கு சொல்லுவாங்க, அப்புறம் பர்மா தேக்கு, கொல்லந்தேக்கு, அப்புறம் படாக்கு. என்னது? ஈட்டிக்கு அடுத்து படாக்கு தான். அவ்வளோ ஆப்பிரிக்கன் ரோஸ்வுட்னு பேர் அதுக்கு. அதே மாதிரி கொம்பில் வித்தியாசம் உண்டு. மாட்டுக்கொம்பு, எருமை கொம்பு, பன்றிக்கொம்பு. பன்றிக்கும் கொம்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்கிட்ட இருக்கும், வாயில் சைடில் இருக்கும் பன்றி கொம்பு. அப்புறம் சில மாட்டுக்கு இந்த அசை கொம்பு கிடக்கும், ஆடிக்கிட்டே கிடக்கும். அப்படி மாட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? சில மாட்டுக்கு கொம்பு ஆடிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த ஆடுற கொம்பு உள்ள மாடு வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அதே மாதிரி சில கோழி வளர்த்தவங்களுக்கு தெரியும், தோல் முட்டையிடும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறது? பார்த்துருக்கீங்களா? முட்டையிடும், ஓடு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும், தோல் முட்டையிடும். அப்படியே கொம்பு எல்லாம் கொம்பு இல்லை, என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் கொம்பை எப்படி உயர்த்துவீர்? ஒத்த கொம்பு தாங்க. அது ஒன்று இருந்தே அந்த எது வந்தாலும் நிற்கும். அந்த ஒத்த கொம்புக்கு முன்னாடி ஒன்று 10 குட்டி போட்டாலும் சிங்க குட்டி ஒன்றுக்கு இணையாகுமா? அதே மாதிரி கொம்பு எத்தனை இருந்தாலும் உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு. பலத்திலே காண்டாமிருகம். என் கொம்பை எப்படி உயர்த்துவீர்? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அதான் ஸ்ட்ராங், ஸ்டேபிள் தானே, ஸ்டேபிளாக நிற்கிறது, நிரந்தரமாக நிற்கிறது. அபிஷேகம் அப்படிதான், நாளுக்கு நாள் மாறக்கூடாது. தினந்தோறும் டைவர்ஷன் இருக்கக்கூடாது. உங்கள் அழைப்பில் வேவரிங் இருக்கக்கூடாது, டிவிஷன்ஸ் இருக்கக்கூடாது, பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது, டைவர்ஷன் இருக்கக்கூடாது. எதற்கு அழைத்தாரோ அதில் நிலைத்திருப்பது, அதான் அபிஷேகம். அல்லேலூயா. உன்னை எதற்கென்று அழைத்தினோ அதில் இரு, உன்னை எதற்கென்று அபிஷேகத்தினோ அதில் இரு, உன்னை என்ன ஊழியத்திற்காக இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தேனோ அதில் இரு. தனசேகர் சொல்லுவான், நான் ஊழியத்துக்காக அங்கிள் இந்த வாசை கூட்டுறேன், முத்தம் கூட்டுறேன், எல்லாத்தையும் கூட்டுறேன், இங்கே என்ன நான் பிரசங்கமாக பண்ணுறேன் அங்கிள். இல்லை, உன்னை அந்த வாசை கூட்டுறதுக்கு தான் வச்சுருக்காரு. வாசை கூட்டுறது எங்கே தெரியுமா? கர்த்தருடைய வீட்டிலே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய அலைய பிரகாரங்கள் வர ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூட கிளப்பில், 5 ஸ்டாரில், பாரில் போய் ஆகாமிய கூடாரங்களில் கேப்ரே டான்ஸரோட பெண்களோட டிஸ்கோத்தேயில் போய் இதோ நாங்கள் சலம்பல் பண்ணுறதை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே, கேட்டுக்க, ஆலயத்தின் வாசற்படியிலே நாயை போல காத்து கிடப்பது நல்லது. சாதாரண ஒன்றே மாதிரி சம்பளம் இல்லாத பையன் இல்லை, ஏதோ சாதாரண முருகேச மகன் இல்லை, சக்கரவர்த்தி சொல்கிறாங்க, நான் ஆலயத்தின் வாசலில் நாய் மாதிரி காத்து கிடப்பேன், அது எனக்கு நல்லது. ஒரு அல்லேலூயா. மறைந்த முன்னாள் கேரள முதல் மந்திரி உம்மன்சாண்டி அவர்கள் ஆலயத்தில் இடமில்லை. நம்ம நாட்டில்னா ஆலயத்தில் உள்ளவங்களாம் எடுத்து வெளித்தள்ளிட்டு சிஎம் உள்ளே வரான்னு கொண்டு வந்து அவர் ஆண்டவர் பிள்ளையோ இல்லையோ தூக்கிட்டு முன்னாடி உட்கார வச்சுருவாங்க நம்ம பாஸ்டர்மார். அந்த கேரளாவில் ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு உள்ளே போய் உட்காருவதற்கு இடமில்லை. எல்லா மக்களும் செருப்பை கழட்டி போட்டிருக்கிற படிகள் இருக்கிறது. அந்த செருப்பை தள்ளி விட்டு அதில் போய் உட்காந்துட்டார். ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு முதல் மந்திரி எந்த இடத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இறைவனுக்கு முன் முதலமைச்சர், பிரதம மந்திரி, பிரதான மந்திரி, இதோ அந்த மந்திரி, இந்திர மந்திரி, அதானி கிதானி, ஒருத்தனும் தெய்வத்துக்கு முன்னாடி இணை இல்லை, எல்லாம் சமம், எல்லாம் சமம். ஊழியத்தில் அப்படிதான்டா. பிரசங்கம் பண்ற அங்கிள் தான் டாப் நினைச்சானா தப்பு கணக்கு போட்டிருக்கேன்னு அர்த்தம். எல்லாம் சமம். திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிற நாம் காலையிலே வந்தவனுக்கும் 1 ரூபாய், 12 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபாய்,
3 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபாய். ஏமான்ற ஒருத்த கேட்குறான், நான் காலையில் 10 மணிக்கே வந்துடலாம் ஆண்டவரே, நான் எவ்வளோ கூலி பேசினேன், உனக்கு 500 ரூபா காலையில் தாரேனே, தந்தனா? ஆமாம் ஆண்டவரே, உனக்கு பேசின கூலியிலே நான் அநியாயம் செய்யவில்லையே, 500 ரூபா தாரேனே, தந்துட்டேனா? 3 மணிக்கு வந்தவனுக்கு நான் ஏன் காசு 500 ரூபா கொடுக்குறேன், இதில் நீ ஏன்டா வருத்தப்படுற? நான் தயாள குணன்மா தாராளமாக இருக்கும்போது நீ இப்படி வடிகட்டின கஞ்சனாய் இருதய கடினமுள்ள இருக்கலாமா கேட்குறார். உதயசோர பண்ணிட்டார் எஜமா. நம்ம ஆண்டவர் அப்படித்தான். உங்களுக்கு கொடுத்த நேரத்தில், உங்களுக்கு கொடுத்த 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் இருக்கும், எனக்கு 2 மணி நேரம் இல்லையே அப்படிலாம் கவலைப்படாத. 5 நிமிஷம் கொடுத்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே உன்னை கருத்தை பயன்படுத்திடுவார். கைகளை தட்டி 5 மினிட்ஸ். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுங்கள். கைகளை தட்டி எப்படி பிரசங்கம் பண்ணுமா? ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுங்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேர். என்ன எண்ணெயில்? சக்கடிச்ச என்ன, சிக்கடிச்ச எண்ணெயா? இந்த கடையில் பஜ்ஜி வாங்கி திங்காதீங்க, அதோட 50 தான். அது புளியும் போது பேப்பரு, டிஷ்யூ, கிச்சன் டவலெல்லாம் நனைஞ்சு கீழே புளியுது, நாத்தம் அங்கே அடிக்குதுங்க. அதே எண்ணெய் 1 வாரம் ஜட்டிலேயே இருக்கும், உடம்புக்கும் கேடு. இங்கே ஆண்டவர் சொன்னார், நான் ஒருத்தனுக்காக எருசலேமிலேருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன், வச்சுருந்தேனுங்க. யாருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் என்னைக்கு உனக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறானோ அன்னைக்கு இந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கும் வெயிட்டிங்க. எண்ணெய்க்கு சொந்தக்காரன் போயிட்டாங்க, ஆனால் எண்ணெய் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ தம்பி பிரசங்கம் பண்ணார், இளையகுமாரன் வந்த உடனே அப்பா ஓடி போய் என்ன செஞ்சார்? மகன் கட்டி அணைச்சான்லாம் இல்லை, இதைத்தான் ஸ்பெசிஃபிக் பண்ணணும். மகன் கட்டி அணைச்சான், மகன் அப்பானான்ல, அப்பன் கட்டி அணைச்சி செருப்பை போட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு, மோதிரத்தையும் கழட்டி போட்டு, இந்த நாய் தொல்லை வேறு நாளைக்கு இதையும் போட்டு விருந்து கொளுத்த கன்றை அடித்து, அன்னைக்கு கண்ணுக்குட்டி பாவம், அன்னைக்கு இவனுக்கு வேண்டி கொளுத்த கன்றையை அடித்து விருந்து வச்சுட்டாரான். இங்கே கூட இருந்தப்ப பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சுங்க. நானும் உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டே இத்தனை வருஷம் கிடக்கிறேன், எனக்கு ஒரு நாள் ஒருத்தர் கொளுத்த காலை அடிச்சையா, கன்று இல்லை இப்போ என்னாச்சு, காலை அடிச்சையா அப்படின்னோடனே எப்படி சமாதானப்படுத்துவேன்? அவனுக்கு நேச்சராகவே அப்படி வரும், என்னடா வந்திருக்கும்ல. அப்போ நான் சொன்னேன், டேய் நீ எப்போ என்னோட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, அவனோ மரித்தான் திரும்பி வந்திருக்கிறான், நம்ம சந்தோஷப்பட வேண்டாமாப்பா. ஆமாம் அதுவும் நியாயம்தான், சரிப்பா. ஆண்டவர் அப்படி தாங்க, வெயிட்டிங். என்ன வெயிட்டிங்கில் இருக்குது? என்னைக்கு நான் தான் வாக்கு மாற மாட்டேன்ல, நான் வாக்கு மாறுவேனடா. நான் என்னையை பெருமையாக சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களை மட்டும் பார்த்து சொல்லுங்கள், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன். நான் சொன்ன இது உனக்காகத்தான் வாங்கி வைத்திருக்கிறது என்று. 27 வருஷம் இருக்குது, இனி எத்தனை வருஷம் ஆகுமோ எனக்கு தெரியாது. 27 வருஷம் அந்த எண்ணெய் இருக்குது, அது கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு திறந்து பார்க்கல, கெட்டு போயிடுச்சா எனக்கு மனசு கஷ்டமாயிடும், அதனால் எனக்கு திறந்தே பார்க்க மாட்டேன். அது அப்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ரத்தஞ்செயம். வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். ஆண்டவர் அப்படி பழைய எண்ணெய்னு கூட சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறாரு? புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல. ஆனால் எனக்கு ஆண்டவர் பார்த்துக்க, எனக்கு பெரிய பேராசக்காரன். நான் சாப்பிட்றது 1.5 இட்லி, 1.5 சப்பாத்தி, 1 தோசை, இவ்வளோண்டு அதுவும் வச்சு வப்பா பாருங்கள். ஒரு சம்மந்தி கறின்னு ஒரு கறி, அதெல்லாம் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. என்ன கறி? அந்த கேரளாக்காரங்களுக்கு சம்மந்தி கறின்னா பெரிய சந்தோஷமான கறி. சம்மந்தி கறின்னு வச்சு என்ன, நான் கூட ஒரு 4-5 மணி நேரம் மினி சமைச்சிக்கிட்டு இருப்பா. நினச்சேன் வகை வகையாக சமைச்சிருக்கா போலுக்க. எந்த மோளை அங்கே தோசையும் சம்மந்தி கறியும், தோசையும் சம்மந்தி கறியும். இந்த தோசையும் சம்மந்தி கறியும் சமைச்சு என்னமோ சொல்ல வந்தேன், டாபிக் மாறிடுச்சு, என்னை அதை கரெக்ட் பண்ணாட்டி பிறவாவே. சம்மந்தி கறி அதையும் சாப்பிட்ருவேன். நான் சாப்பிட்றதில்ல ரொம்ப வீக்குங்க. ஆனால் ஆன்மீக காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப பெருந்தினிக்காரன் நான். அப்போ தினம் கேட்பேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். 40 வருஷம் கேட்குறேன், பரிசுத்தன் 9 வரங்களை தாரும், 9 கனிகளை தாரும், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பியிருந்த அதே அபிஷேகத்தை தாரும். வேறு யாரும் கேட்க மாட்டேன்.
நசனா இயேசு கிறிஸ்துவை வல்லமையினாலும் பரிசுத்தாவின் நிரப்பினீரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். ரொம்ப பேராசை. அவர் சொல்லிட்டாரு, என்னை விட அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஏன்னா நீ யார் நம்பிற? என்னை விசுவாசிக்கிற என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நீ கேளு. புது எண்ணெயினால் அபிஷேகம் செய். காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவேன். ஆண்டவர் உயர்த்துகிற போது பாருங்க, இன்னைக்கு அது தெரியாது தம்பி. இன்னைக்கு நம்ம மறக்கடிக்கப்பட்டு விடும். நம்ம மைண்டு தானே, சாதாரண மனுஷனுடைய மைண்ட் தானே. நேற்று என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னா உப்புமானே அப்படிம்போம். சில விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டு போய் விடுவோம். ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். நீ என்னைக்கு ஜெபம் பண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பாரு. ஆண்டவர் சிறுமையில் உன்னை பயன்படுத்தினவர். இப்போ 4 பேருக்கு தெரிஞ்சு பயன்படுத்த அதே ஆண்டவர் தான், அதே அபிஷேகம் தான், அதே வல்லமை தான், அதே ஆவியானவர் தான். வாழ்க்கையிலே 40 வருஷம் வீட்டுக்காக, மாட்டுக்காக, பணத்துக்காக, நகைக்காக, பொருளுக்காக ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. வரம் வேணும், வல்லமை வேணும், கிருபை வேணும், ஆத்மா வேணும், பரிசுத்தம் வேணும், நித்திய ஜீவன் வேணும். இது மட்டும் தான். இன்னைக்கு காலையில் கூட தான் ஜெபித்து விட்டு எழும்பின உடனே 2 பாட்டு பாடுவேன். நான் பாட்டு பாடுறது என் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரியாது. ஒரு பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? நான் சுகமானேன், நான் சுகமானேன். அது அறிக்கையிடுறது, விசுவாச அறிக்கை. அடுத்து ஒரு சங்கீதம் சொல்லுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அதில் நீங்கள் வாசித்து பார்க்கணும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண என் பாத்திரம் நிரம்புகிறது இல்லை, நிரம்பி வழிகிறது. கைகளை தட்டி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. தொடரும் இல்லை, துரத்தும். எப்படிடா நானும் இவ்வளோ நாள் உபவாசம் பண்ணுறேன், நாங்களும் இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அண்ணன் ஜெபம் பண்ணால் கேட்குறாரு. நான் அதிக நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அதாவது தனி ஜெபம் இல்லை, மக்களுக்கு ஜெபம், ஃபோன்லேயோ நேரில் ஜெபம் பண்ண கத்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் விரும்பினதை கொடுத்துறேன் போங்க. கடுப்பாயிருவாங்க மக்கள். என்னடா அந்த ஆள் 4 தெரிஞ்சு குலுக்கிக்கிட்டு அந்நிய பாஷை பேசி 2 தடவை திருக்கு தெரிசுன்னு சொல்லிச்சோம். இந்த ஆளுவாட்டுக்கு விரும்பினதை கூடவும் ஆசீர்வாதம் இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு. இவங்க கூட அன்றைக்கி ஒரு ஆப்பிளை கையில் வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கேன். கடிச்சிட்டேனா இல்லையா? கடிச்சிட்ருக்கேன். அங்கிள் ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க, நான் வெளியே வச்சு. என்னத்தை ஜெபம் பண்ண? இயேசு ரத்தம் செய்யணும். என்னென்ன அங்கிள் இயேசு ரத்தம் செய்யுன்றீங்க? பிசாசை ஓட்டுற மாதிரி. இல்லை, கையில் ஆப்பிள் வச்சுட்டு இது நல்லா இப்படிலாம் ஜெபம் பண்ணுறது கஷ்டம், பயமாக இருக்க முடியாது எனக்கு, அதனால் இயேசு ரத்தம் ஜெயம். அதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லையே. இயேசு ரத்தத்தை பூசி விட்றேன், போ முடிஞ்சா கதை போன்ட்டேன். இவன் அதுலேயும் சூதாக கேட்குறான், ஏன்னா இயேசு ரத்தம் ஜெயம்னு அடிக்கிறீங்க. எத்தனை பேரை நான் சமாளிக்கணும் பாரியா. என் நிலைமையை பாருங்கள். இருக்கிறவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு அப்பா நான் படுற பாட பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டாங்கிறது நிறையா பேருக்கு சந்தோஷம். நிறைய பேருக்கு என்னை ஒரு பார்வை பார்க்குறான் பாரு, குற்ற பார்வையாக என்னை பார்க்குறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு காலத்தில் புலம்புன அப்படின்ன, இப்போ என்னாச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன், நானும் பாவமா பார்த்தியாடா யார் வந்திருக்காருன்னு. எவ்வளவுதான் நடிக்கிறது தம்பி. ஆண்டவரும் அப்படித்தான். அவன் மரித்தான், பின்பு உயிரோடு வந்திருக்கிறான். நாம் சந்தோஷப்பட வேண்டாம் ஐயா. ஏன்னா இருக்கிறவனும் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவன். இவனுக்குள்ளும் கொஞ்சம் அபிஷேகம் இருக்கும்ல, கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்கும்ல. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுமே. அப்போ அந்த அபிஷேகம் பேசல. ஆமாம், சொல்கிறது நியாயம் தானே. சரி வாங்கண்ணே, வாங்க வா 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 வந்து எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். கறி இருக்குல்ல, சாப்பிடுவோம். என் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நம்ம வாழ்க்கையில் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருப்பது. எபிரேயர் 6:15 வாசிக்கலாம். 6:15. அந்தபடியே நான் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தான் தானே. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, அதை வாசிக்கலே நீ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சஞ்சோ அந்த காலத்தில் நான் ஜெபத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு வேலையை அவன் தான் எடுத்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன வேலைன்னா, என் ரூமை க்ளீன் பண்ணி, என் பாத்ரூமை க்ளீன் பண்ணி, நான் உபவாசத்துக்கு போகிற நாள் மட்டும் அதை செஞ்சிருவான். என் ரூமை க்ளீன் பண்ணி, என் பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு
முடிச்சு நான் ப்ரேயருக்கு போகிறேன்னு வெளியே சொல்லுவான், ஒரு வாக்தானம் வேணும், ஒரு வாக்தானம் வேணும்பா. நானும் வாக்தானம் வாங்கி 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 வச்சு வச்சு பைபிள் நிறைஞ்சி டைரி நிறைஞ்சி எக்கச்சக்கமாக போச்சு. நேற்றும் சொன்னான் ஒரு வாக்தானம் வேணும்னு. 6 வருஷத்துக்கு அப்புறம் வாக்தானம் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு, விலையற்றதை ஆகவில்லை. அது எல்லாம் நீ திறந்து விடும்போது வட்டியும் முதலுமா சேர்த்து கொண்டு வரும். கைகளை தட்டி. என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ சுதந்திரிக்கிற விதத்தை வைத்துத்தான் அது செயல்படும் விதம் இருக்கும். கைகளை தட்டி. நீ ஏற்றுக்கொள்ளும் விதத்தை வைத்துதான் அது செயல்படும் விதமும் இருக்கும். அவன் பொறுமையுடன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். இந்த சிச்சுவேஷன் உனக்கு ஒரு அற்புதமும் செய்யாது, அது உன் மனமடிவை கொண்டு வரும். சூழ்நிலை உனக்கு ஒரு அற்புதமும் செய்யாது, அது உனக்கு விசுவாச குறைவை கொண்டு வரும், மனமடிவை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும், ஏன் பகையை கொண்டு வரும், பிரிவினையை கொண்டு வரும். ஆனால் வாக்கு தத்துவம் சொன்னதை செய்துவிடும். கைகளை தட்டி நீ சிச்சுவேஷன், இப்போ நான் கூட உன்கிட்ட நல்லா இல்லாத மாதிரியே உனக்கு ஒரு தோன்றும். இந்த சிச்சுவேஷன் நம்ம ரெண்டுத்தையும் பிரிச்சிடும். ஆனால் வாக்கு தத்துவம் பிரிக்காது. கைகளை தட்டுங்களேன். வாக்கு தத்துவம் பிரிக்காது. அவர் சொன்னபடியே செய்வார். கைகளை தட்டியே. நாங்கள் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களெல்லாம் ஒன்றாக இருக்கும்படி கிருபை செய்யணும்னு யாரை பார்த்து ஜெபம் பண்ணது? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பிரார்த்தனை செய்தார். நாங்கள் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழக்கவில்லை. கேட்டின் மகன் கெட்டான் ஒழிய மற்ற ஒருவனையும் நான் இழக்கவில்லை. கைகளை தட்டி. கேட்டின் மகன் கெட்டான் ஒழிய வேறு யாரும் நான் இழக்கவில்லை. நீங்கள் எல்லாமே திங்க் பண்ணுங்க. நீங்கள் படிக்கிறது வேலையாக இருக்கலாம். எனக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தையே என்ன அனுமதி இல்லாமல் நீ செஞ்சால் கூட நான் உன்னை வெறுக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. நான் உன்னுடைய படிப்பையோ உன்னுடைய பிஹேவியர்ஸையோ உன்னுடைய அங்கே பதக்க வாங்கினதையோ நம்பவே இல்லை. எனக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பியிருக்கேன். கைகளை தட்டி. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பியிருக்கேன். எங்கே போகும்? வரும் வரும். எங்கே போகும்? நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும்பொழுது நம்ம அப்படி வேவரிங் ஆகிடுறோம். சில சூழ்நிலைகள் வந்து இமோஷனல் ஆகிடுறோம். எனக்கு அந்த ஜான் ஒய்ஃப் என்கிட்ட என் மக கேட்பா, எப்படி அண்ணே இவ்வளவு பொறுமையாக இருக்கீங்க, எப்படி அண்ணே ஃபேஸில் கூட காட்ட மாட்டேங்கிறீங்க? இதுவே எனக்கு கோபத்தை உண்டாக்க. என்ன, நான் தேவ மனுஷன் அப்படி தான் இருப்பேன், நீ கண்ட தேவ மனுஷன்லாம் எப்படி இருக்கான் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் am a man of God. நான் தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். இதான முக்கியம். நான் வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருப்பேன். நான் பர்பஸாக ப்ரோக்ராமிங் பண்ணி என் பேரன் காட்சன் மிகாயலை பிரசங்கம் பண்ணு, பாட்டு பாடு, பேடுவாசி, கீபோர்டு இன்னைக்கு வர சொன்னல, என்கரேஜ் பண்ணவும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவனே கேட்டான், தாத்தா ஒரு பாட்டு பாடவா? பாடுவியா? இங்கே பாடு. சரி, ஒரு பிரசங்கம் பண்ணுவியா? எங்க வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு டாபிக் எடுத்து ஃபைத் பேசு அப்படின்னு கடன்னு பேசினான். அப்போ நம்ம சித்தம் இல்லை, அவன் விருப்பம் இல்லை. அவனுக்குள்ள ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கைகளை தட்டி அவனுக்குள்ள ஏதோ ஒரு. அடுத்த நாள் சொன்னேன் ஃபைத். இன்னொரு நாள் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டே ஃபைத்தை பற்றி பேசினேன். அடுத்து லவ் ஆஃப் காட், ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசினேன். ஒன்றுமே இல்லை, அப்படின்னு கடகடன்னு பேசினான். அவனுக்கு ஒரு நல்ல சுபாவம் இருக்கு, வெக்கப்படவே மாட்டான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒரு நம்ம நடிகர் இருக்கார்ல, நடிகர்லேயே தி பெஸ்ட் அவர் தான். என்ன அவங்க மனைவி இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த கேரக்டர் ஆக்ட் பண்ணணும் டப்புன்னு எந்திரிச்சு நடிப்பாராம். யாரை பற்றி பொம்பளையா நடிங்க அப்படின்னா பொம்பளையா நடிப்பாராம். அவ்வளோ பெரிய நடிகர், ஒரு வெக்கம் பட மாட்டான். அதான் நடிகர் திலகம் பட்டம் வாங்கினார். கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, பேசுவேன். நான் எங்களை நம்பாமல், எங்களை மரித்தோர்களை, எங்கள்
மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம். கைகளை தட்டி எங்களையே நம்பாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாம் பெருமையுடன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டான். நீதிமொழி 13:12 சொல்கிறது, நெடுங்காலம் காத்திருக்குள் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும். சங்கீதம் 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து புதுபலன் அடைவார்கள். யாக்கோபு 4:10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவார். என் வீட்டில் திருடினவன் அவன் தான் திருடினான்னு கண்ணால் பார்க்குறாங்க. கடைசி வரை அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. அவன்கிட்ட அன்பாகவே இருந்தேன். அவன்கிட்ட தான் காசையும் கொடுப்பேன், அவன்கிட்ட தான் நகையும் கொடுப்பேன், அவன்கிட்ட தான் எல்லாம் கொடுப்பேன். அவன் திருடிட்டான்னு தெரியும், காட்டலை. ஒரே ஒரு நாள் சொன்னேன், இங்கே இருக்கிற துரும்பு கூட குண்டூசி கூட கர்த்தருடையது. நான் தொட்டாலும் நீ தொட்டாலும் டிரான்ஸ்ஃபார்மில் கை வைக்கிறது மாதிரி கைகளை தட்டி, நான் தொட்டாலும் நீ தொட்டாலும் இது யாருடைய காசு? டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கிறது மாதிரி. அப்படி அரண்டு உருண்டு அழுது புரட்டான். எல்லாம் தெரிஞ்சிருச்சாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, கர்த்தர் பேசினார், அப்படி மலிப்பிட்டேன். அன்றைக்கு திரும்பி நான் பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறான் கைகளை தட்டி. ரொம்ப பயம் வேணும். தேவனுடைய ஊழியத்திலே பயம் இருக்கணும், வார்த்தையிலே பயம் இருக்கணும், சிந்தையிலே பயம் இருக்கணும். கைகளை தட்டி சிந்து வீணான சிந்தை உள்ளவர்களாகி கேட்டுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்முடைய சிந்தையை ஓவர் கம் பண்ணி அடிச்சிடணும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. நீதிமொழி 22:4 சொல்கிறது, தாழ்மைக்கு வரும் பலன், தாழ்மைக்கு வரும் பலன் என்னவாம்? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யமும் மகிமையும் நித்திய ஜீவனும். தாழ்மைக்கு கிடைக்கிற பரிசுடாது கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் பலன். கர்த்தருக்கு பயப்படுதல் தாழ்மைக்கு வரும் பலன், ஐஸ்வர்யமும் ஜீவனும். உனக்கு சம்பாத்தியம் இல்லையா? இந்த இசூசா என்ன இதில் வேலை பார்க்குறாரு தம்பி? இசூசா, எனக்கு சம்பாத்தியம் பத்தலையா ஆண்டவரே? கர்த்தர்கிட்ட பயப்படு, தாழ்மைப்படு, ஐஸ்வர்யம் வந்துடும், நித்திய ஜீவனம் வந்துடுமா. கைகளை தட்டு கர்த்தருக்கு பயப்படு, ஆண்டவருக்கு பயப்படு, முழங்கால போடு, உன்னை புதுப்பித்துக் கொள், புது எண்ணெயை நான் அபிஷேகம் பெற்றுக்கொள், உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த சொல், உன் விசுவாசத்தை கர்த்தரை பலப்படுத்த சொல், மறுபடியும் தாரும். கட்டுவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டவளை கர்த்தர் தூக்கி விடுகிறார். என் சத்துருவே, நான் விழுந்தேன் என்று நினைத்தாயோ? நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தரோ எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அவர் எப்ப விழுவான் என்று என்னை பார்த்து கவனித்துக் கொண்டு என் சத்துருவானவள் வீதியின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள், என் கண் அதை காணும் என்கிறான். மீகா கைகளை தட்டி மேகா 7:8 வாசிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. இங்கே தாங்க ஸ்பெசிபிக் சொல்லுங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேங்கிற ஒத்துக்கிறேன். எனக்காக வழக்கு, அவர் என் தரப்பு லாயரா இப்ப எந்திரிச்சு நிற்கிறாரு. என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவர் நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற சத்துருவானவள் அதை பார்க்கும்பானவள் வெக்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். இனி வீதியின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். கைய தட்டே. என்ன அந்த வாசனத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்க, ஒரு முத்தம் கொடுங்க, அதை நோட் பண்ணி வைங்க. மீகா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு 8-9 வரை வாசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அதில் பதில் இருக்கும். நீ சோர்ந்து போகாதே, மறுபடியும் எழுந்துரு. புது எண்ணெய் நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உன் கொம்பை உயர்த்துவார்.
இந்த பூமியில் பிறந்தது வேலை பார்த்து பொண்டாட்டி கட்டி புள்ள பெற்று கார் வாங்கி பங்களா கட்டி சம்பாரித்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்காக அல்ல, கர்த்தருக்காகத்தான். கைகளை தட்டி ஆண்டவருக்காகத்தான். நீ பிறப்பிக்கப்பட்டதே கர்த்தருக்காகத்தானே. அவருடைய வழியை விட்டு ஓடும் பொழுது ஒன்றும் வாய்க்காது. நான் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டவன் சொல்லிப்பாரு. பூமியில் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி வர பண்ணுவார். கைகளத்தை நான் கர்த்தருக்காகவே உண்டாக்கப்பட்டேன். கற்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை அவருக்கு என்று தெரிந்து கொண்டார். எனக்கு அது தெரியலை, நான் விரும்பலை. மோசே நான் ஊழியம் செய்ய மாட்டேன்றான், எனக்கு பேச தெரியாது. அப்பச்சா 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 அப்பச்சாங்கிற வேற ஜபம் எனக்கு தெரியாது. என்னது அப்பச்சா 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 அது வேற ஜபம் தெரியாது, எனக்கு பேச தெரியாது. என்ன போய் அழைச்சிக்கிட்டு இருக்கிறது? எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மை வேணா பார்த்துக்கிறேன் ஐயா, இந்த உங்களுடைய ஆலயத்துக்கு இழுத்து கூட்டி கூட சுத்தம் பண்ணிடுறேன், எனக்கு அதை பற்றி வெக்கம் இல்லை. ஆனால் என்னை மட்டும் பேசுன்னு சொல்லாதீங்க. சரி, அப்போ அவர் நினச்சிருந்தா, சகல அதிகாரமுடைய தெய்வம் நினச்சிருந்தா, உன் நாமை நீட்டு ஒரு சிலுவையை போட்டு இந்த கடன்னு பேசு சொல்லியிருக்காமல. அந்த மந்தவாய் எப்படி இருக்கட்டும், அந்த திக்குவாய் இருக்கட்டும். 2 வார்த்தை தொடர்ந்து பேச தெரியாதவனே நீ அப்படியே இரு, உனக்கு ஆரோனை வாயாக வைக்கிறேன். ஆரோன் இல்லாட்டி மோசையுடைய வார்த்தைகள் கம்யூனிகேட் ஆகிருக்காது. யாருக்கு? பார்வோனுக்கு, தேசத்துக்கு, ஜனங்களுக்கு. ஆனால் ஆரோனுக்கு இடமே கொடுக்கலங்க. இந்த மந்தன் அவன் திக்கு வாங்கி நான் ஊழியத்துக்கே வரமாட்டேன் தான் சொல்லி, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தாங்கிறார். கைகளை தட்டுங்களேன். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசேங்கிறாருங்க. என்ன இந்த வார்த்தை நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணி படிக்கணும். என் தாசனாகிய மோசே என் வீட்டு பேசலைங்க. மோசே பேச தெரியாதவனுக்கு 4 வார்த்தை பிரசங்கம் கோரவையாக பேச தெரியாது. அவனை சொல்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை. அந்த பேசுகிறவெல்லாம் பிரசங்கார் இல்லை, பிரசங்கம் பண்ணுறவெல்லாம் கர்த்தருடைய தாசன் அல்ல. வளவள வைக்கப்படப்பு ஓலப்பாயில் ஏதோ மண்ட மாதிரி அவெல்லாம் பிரசங்கார்ல. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவன் கைகளை தட்டி, என் வீட்டில் எங்கும் எல்லா விஷயத்திலும் உண்மை, எங்கு உண்மை உள்ளவன் நான் இருந்தான். என் தாசனாகிய மோசே மீது கண் வைத்தாயோ, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனவே வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அது போதும், இது போதும் நினச்சிட்டேன்னா போதும் தான். உன் வாய் சொல்லி சிக்குண்டாய். நான் ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்பு நேரலில் இருக்கிறவங்க கவனிங்க, நீங்கள் கன்ஃபஸ் பண்ணும்போது, ப்ரேயர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் ப்ரேயர் பண்ணுங்க. கன்ஃபஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் கன்ஃபஸ், நெகட்டிவ் கன்ஃபஸ் பண்ணக்கூடாது. நான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொன்னேன். நான் பிச்சை எடுத்தாலும், நான் பிச்சை ரோடாக பிச்சை எடுத்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு உட்கார்ந்த உடனே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன் அவங்க சொன்னாங்க, அறிவு கட்டவனே, நீ ராஜகுமாரங்களை மறந்துட்டு பிச்சைக்காரன் அறிவிக்கிற, அதே மாதிரி பிச்சை எடுக்க போற. இனிமே உன் வாழ்க்கையில் அதை சொல்லவே சொல்லாத. ஏன்னா நீதிமான் விரும்பினது வரும், துர்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நேரிடும். கர்த்தனை ராஜகுமாரனாய் வைப்பார் சொல்ல. அன்னைக்கு சொன்னேன், லுஃபான்ஸ்தாவில் தான் போவேன், எமிரேட்ஸில் தான் போவேன், லண்டனுக்கு போவேன், ஆஸ்திரேலியா போவேன், எமிரேட்ஸில் போவேன். என்னுடைய வீட்டில் எத்தனையோ விஸ்தாரமான இடத்தை ஆண்டவர் கொடுப்பார். பாத்ரூம் இல்லாமல் இருக்கிறேன், எத்தனையோ பாத்ரூம் கொடுப்பார். ஃபேன் இல்லாமல் இருக்கேன், ஏசி ரூமில் தங்குவேன். ஒன்றுமே இல்லைங்க. அன்னைக்கு இருக்கா? இப்போ ஒரு அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் வைத்திருக்க உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நீ இதோட நிறுத்திக்கிட்ட. எனக்கு ப்ரைஸ்லெட் இருக்குது, எனக்கு மோதிரம் இருக்குது, நல்ல பொண்டாட்டி இருக்குது, அழகான என்ற மொழி என்று உயிரே தங்கமே, என் தங்கமே இருக்கு, நிறுத்திட்ட. இல்லை, இதை விட பெரியதை செய்ய போகிறாரு, இதை விட பெரிய காரியங்களை செய்ய. நீ நினச்சி கூட பார்த்துக்க, எனக்கா இப்படி வாழ்க்கை, எனக்கா இப்படி வீடு, எனக்கா இப்படி ஒரு ஆசீர்வாதம், என்னையவா மக்கள் இப்படி மதிக்கிறாங்க, என்னையவா நேசிக்கிறாங்க. நேற்று ஒரு அம்மா வந்து ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங்க்கு காணிக்க கொடுக்குறாங்க. காணிக்க கொடுக்குறவங்க எஜமா மாதிரி தான் நிற்கிறம்பாங்க, அவங்க எஜமா மாதிரி தான் நிற்கலை. என் புள்ள அழுதுருச்சு, என் ஈரக்குலையே பிடுங்கிருச்சு. பொட்டிருக்கு ரகசிய கிறிஸ்தவர்கள் அவங்க சுற்றி இல்லை, நெருப்புக்குள்ளே நிற்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, என் புள்ள அழுதுருச்சு, இந்த ஆலயம் கட்டணுமேனு அழுதுருச்சு, எனக்கு தூக்கமே பெருச்சியா.
சொன்னாங்களா? பெரிய காணிக்கை எடுத்து கையில் கொடுத்துட்டு, என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும். எங்கே இருந்துங்க? எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, குடும்பம் இல்லை. என் வாழ்க்கையின் பின்னணியம் கர்த்தருக்கும் எனக்கும் தேவனுடைய மக்களுக்கும் மட்டுமே தெரிந்தது. நான் பட்ட பாடுகளை வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் நியாயப்படுத்த மாட்டார்கள். முள்ளிலே சேலை விழுந்தாலும் சேலையிலே முள் விழுந்தாலும் எதுக்கு நஷ்டம்? அதே மாதிரி உலக மனுஷனில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் பொண்ணைத்தான் குறை சொல்லுவாங்க. ஊழியத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஊழியக்காரனைத்தான் குறை சொல்லுவாங்க. அதனால் நான் பட்ட வேதனைகள் அடங்கி கிடந்து 27 ஆண்டுகளாய் அடைத்த அறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கைகளை தட்டி. நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் ஆண்டவரும், நானும் என் கர்த்தரும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கைகளை தட்டி, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர் டப்புன்னு வாச்சிடாத, கர்த்தர் நிறுத்திரு. அப்புறம் நெஞ்சில் கை வச்சு ஒரு அடி அடிச்சு, என் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக ஒரு அடி அடிச்சுட்டு சொல்லு, என்னோட இருக்கிறார். எனக்கு வந்த பிரச்சனைகள் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அத்தனைக்கு மத்திலும் கர்த்தரனை தூக்கி எடுத்தார். விழுகிற யாவரையும் மடங்கடிக்க பத்து தூக்கி. எனக்கு எத்தனை தாய் பார்த்தீங்களா? இப்போ எத்தனை சகோதரி பார்த்தீங்களா? நேற்று என் தங்கை டாக்டர் மனோரஞ்சிதம், தம்பி பாக்கியராஜோட வந்து டாக்டர். அவர் பெரிய பிஸ்னஸும் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார், அது டாக்டர். 2 பிள்ளைகளும் டாக்டர். நான் எப்பவும் தம்பி அப்படின்னு முத்தம் கொடுத்தேன். உடனே என் தங்கச்சி கேட்குறா, உங்கள் தம்பிக்கு மட்டும்தான் உங்கள் முத்தம் கொடுப்பீங்களானே, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்னை பெற்ற அம்மா கையை முத்தம் கொடுத்தேன். எனக்கு தாய், எனக்கு சகோதரிகள், எனக்கு தங்கைகள், எனக்கு தம்பிகள், எனக்கு மகன்கள், எனக்கு மகள்கள். இந்த உலகத்தில் என் நாமத்தின் நிமித்தம் எதையாவது விட்டால் 100 ரத்தனையா இதையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். வசனம் தானே எழுதியிருக்கிறது, வசனம் தானே எழுதியிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை தெரியாமல் சில பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. வந்து பார்த்து விசாரித்தால் அந்த அட்டாக் பண்ணுறவனே மயங்கி விழுந்துருவான். இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டா யா நீ சிச்சு ஊழியம் செய்கிற? கர்த்தர் என்னை நிந்திக்கிறவர்கள் மத்தியிலே, அவமானப்படுத்துவர்கள் மத்தியிலே என்னை வெட்கப்படுத்தின இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு வரை எனக்கு பாருங்கள் பிள்ளைகளை, எத்தனை பிள்ளைகள். ஐயோ, எல்லா ஊழியக்காரர்களும் பிரதர் பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, என்னை மட்டும்தான் அங்கிள், மாமா, மகன், அப்பா, தாத்தா. இது யாருக்காக கிடைக்குமா ஐயா? எனக்கு எத்தனை குடும்பத்தில் எல்லா உறவுகளும் வந்துருச்சுங்க. மாமா, அங்கிள், அப்பா, தாத்தா, பிரதர். பிரதர்னு ரேர், பிரதர்னு கூப்பிடுறவங்க ரேர். அண்ணே நினச்சிங்கண்ணே, நினச்சிங்கண்ணே எங்கள் ஊர் பக்கம் உள்ளவங்க. நல்லா இருக்கீங்களா? என் முகம் வாடின மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன விஷயம்? ஏதாவது காசும் தேவையா? நம்ம கூட பிறந்தவங்க கேட்குறான் ஐயா, இருந்தால் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்ல தம்பி, உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு காசு கொடுத்த கூட சொல்ல மாட்டேன்ல நீ. நான் மிரட்ட என்கிட்ட எப்போ ஒரு வார்த்தை ஏதாவது காசு கொடுத்தேன்னா, சரி எதுக்கு உங்களுக்கு இது வேண்டாம், அப்போ அம்மாட்ட கொடுத்துருப்பா. அடுத்த செகண்டு அதிலே வராது, அடுத்த செகண்டு டபக்குன்னு வாங்கிடுவான். நான் வேணா அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவங்க சொல்லாமையே என்ன செய்வாங்க, வித்ட்ராயல் பண்ணிடுவாங்க. எப்படி வித்ட்ராயல் பண்ணிடுவாங்க, பேலன்ஸே எல்லாம் போயிடும். பார்த்துக்க, வாங்கிடுவான். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர்களை வைத்திருக்கிறார். நீதிமொழி 17 நீதிமொழி 18:24 சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரிலும் அதிகமாக நேசிப்பவர்களும் இந்த உலகத்தில் உண்டு என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி புது எண்ணெய், காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒத்ததான பலன், பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அபிஷேகம், வல்லமை, அவன் விரும்பின ஆசீர்வாதம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம். கைகளை தட்டி ஆசீர்வாதம் இல்லை, என்ன என்ன ஆசீர்வாதமா? பரிபூர்ண ஆசீர்வாதம். முடிசூட்டும். விக்டோரியா மகாராணிக்கு முடிசூட்ட போகிறார்கள். பிஷப்ஸ் எல்லாரும் வருவாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ஆராதனை நடக்குது. விக்டோரியா மகாராணி ராஜவஸ்திரம் தரித்து, கிரீடத்தை சூட்டி, முத்திரை மோதிரத்தை போட்டு, செங்கோலை ஊன்றி,
கம்பீரமாக என்ன செய்யணும்? அசிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். choir and all citizen of the kingdom of Britain, Great Britain, அந்த ஜனங்கள் எல்லாம் முழங்காலில் நின்று தேவனை ஆராதிப்பார்கள். ராணி முழங்கால் போடக்கூடாது, மரபு, அது புரோட்டோகால், அந்த மரபு. அவங்க அப்படியே நின்று ஆண்டவர் பாடி, பிஷப்ஸ், பேராயர்கள், குருமார்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தா நீர் வாழ்க, நீர் வாழ்கன்னு பாடிட்டே இருந்தாங்க. 2 லைன் 3 லைன் அடுத்த ஸ்டான்ஸா வந்துச்சு. ராணி சிங்காசனத்தில் அந்த செங்கோல் இப்படி எடுத்து வச்சாங்க, கிரீடத்தை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க, டடக்குன்னு முழங்கால் போட்டாங்க. பிஷப் ஓடு போயினார். குயின் இப்படி டோன்ட் டூ லைக் தட், யூ ஆர் எ குயின் அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, எஸ் அக்செப்ட், ஐ எம் குயின். எனக்கு ஒரு கிங் ஆஃப் கிங் இருக்கிறார், his name is Jesus. கைகளை தட்டி அவர் உட்கார்ந்திருக்கும் போது நான் உட்காரலாமா? முழங்கால் போட்டேன். ஆகவே தான் அந்த முழங்கால் தான் கிரேட் பிரிட்டனாக மாறியது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது நஸ்தமிக்கும் திசை வரை அவர்கள் ஆண்டார்கள் கைகளை தட்டி. எவ்வளோ பெரிய பதவி கொடுத்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உன்னத ஸ்தானம் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன் நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அவரே உங்களை உயர்த்த. எப்படி? எல்லாருக்கும் உன்னத கச்சாதி கச்சரி கச்சாதி கச்சரி மெய்யான தெய்வ மனிதர் நீர்வா வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிரதானியான நீ பகைஞர்காகவே பகைஞர்காகவே மண்ணில் இறங்கி மரித்து நீ வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பாவம் கூலவே சாவால் மிதித்தே சாவால் மீதித்தே ஜெயிச்சடைந்து வெற்றியை நீவா வாழ்க வாழ்க படி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போக
மேலற்றும் நீர் holy 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 hallelujah 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 என்னோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவீர் என்றைக்கும் வாழவீர் பரமவாசல் கேரந்தோ நீவா hallelujah 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 எல்லாரும் கைவெட்டி hallelujah 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 இயேசுவே எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவன் hallelujah 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 ஒரு முறை கூட எல்லாரும் ஆண்டவர் கைகளை உயர்த்தி வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க இயேசுவே கைகளை தட்டே கைகளை தட்டே ஆராதனை எல்லாரும் we'll worship the Lord worship the Lord யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே கை உயர்த்தி ஓசன்னா 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 ஒரு முறை கூட ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவரே ஓலே ஓசன்னா 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 கை உயர்த்தே ஓசன்னா ஓசன்னா வழி நடத்த
போற்றும் விண்ணீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஒலிஸ் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சொல்லுங்க ஓசன்னா 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 ஓசன்னா. Hallelujah. ஆராதனை அப்பா. காண்பவரே கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆராதிப்போம். ஆராதிங்க. ஆராதனை. Holy Spirit, Holy Spirit of God. Hallelujah. Oh, Holy Spirit. பாதம் பீடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். பாதம் பீடித்து உம்மையே உயர்த்தி வாழ வேண்டும். நாதனே நாள்தோறும் நற்செய்தி சொல்லிட வல்லமை வரங்கள் வேண்டும். சொல்லுமகனே. நாதனே நாள்தோறும் நற்செய்தி சொல்லிட வல்லமை வரங்கள் வேண்டும். எல்லோரும் எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா. சாஷ்டாங்கமாய் உம்மை பணிந்து குனிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறேன். சொல்லு மகளே. தரை மட்டும் குனிந்து நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா. எல்லாரும் எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனையே ஓ ஓ Holy Spirit. ஓ ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, பரிசுத்தாவினா நிரம்பி ஆண்டவரை துதிச்சிட்டே இருங்க. உங்க பக்கத்தில் ஒரு பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. இப்பொழுது தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. Right now, fill Lord, fill Lord, fill Lord. நிரப்பம் நிரப்பம் நிரப்பம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்கள், உங்கள் சரீர கண்களை மூடுங்கள், மன கண்களை திறந்து பாருங்கள். மெல்லிய காற்று உங்கள் மீது வீசும். ஒரு அதரிசனமான ஒளி உங்களை ஸ்பர்சிக்கும். வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் உங்களை தொட்டுக்கொண்டு நிற்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும், ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் உம்முடைய மகிமையின் அபிஷேகம் இறங்கட்டும். புது எண்ணெயினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் செய்தருளும். அவருடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும் இயேசு சுவாமி, உயர்த்தும், 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 மறுபடியும் கட்டும். என் பிள்ளைகள் இழந்து போன வரங்கள், இழந்து போன வல்லமைகள், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன ஊழியம், இழந்து போன கர்த்தருடைய பிரசன்னம் மறுபடியும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் உதிக்கட்டும், உதிக்கட்டும். இயேசு சுவாமி, உதிக்கட்டும். ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும். ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்க நம்ம செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மேல் பூசிக் கொள்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.